இந்த ஃபுட் பிஸ்னஸில் பல பேர் ஃபெயில் ஆகிற காரணம் என்னன்னு தெரியுமா? வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஹோட்டல் ஃபுல்லாக க்ரௌடு, பீப்புள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, செம்ம பிஸ்னஸ் போல் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உள்ள கிச்சனில் ஹீட்டு, பயங்கர ப்ரெஷர், ஸ்டாஃப் டென்ஷனாக இருப்பாங்க, ஃபுட்டு வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் லாஸு அப்படியே ரன் ஆகும். அதே நேரத்தில் ஒரே ஃபங்க்ஷனில் ஒரே நாளில் லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்லேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒரு பக்கம் மெஸ் பிஸ்னஸ்ஸு, டெய்லி இன்கம்மு, டெய்லி கஸ்டமரு, சிம்பிள் செட்டப்பு. இன்னொரு பக்கம் கேட்ரிங் பிஸ்னஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன், பல்க்கு குக்கிங்கு, ஹியூஜ் ஆர்டரு. ஆனால் இதில் ரியல் மணி எங்கே இருக்குது? யாருக்கு டென்ஷன் அதிகம்? யாருக்கு ஸ்டேபிள் இன்கம் வருது? இன்றைக்கி அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸாக இந்த மெஸ்ஸை பற்றியும் கேட்ரிங் பிஸ்னஸை பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, மெஸ் பிஸ்னஸ் ரியாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இந்த பிஸ்னஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப எமோஷ்னல் பிஸ்னஸ்ஸு. ஒரு நல்ல மெஸ்ஸுனால் பீப்புள் அங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினச்சா டெய்லி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் இதில் இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோம்லி ஃபுட் ஃபீலிங் வேணும். இந்த மாதிரி மெஸ்ஸு கிடச்சதுன்னா கண்டிப்பாக பேச்சுலர்ஸ், ஒர்க்கர்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸு இவங்க ரெகுலர் கஸ்டமராக மாறிடுவாங்க. மெஸ்ஸில் இன்கம் ரியாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து டெய்லி கேஷ் வருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லன்ச்சு, மீல்ஸு, நைட்டுக்கு டின்னர் அப்படின்னு டெய்லி மணி மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. ஒரு மெஸ்ஸு சர்வே ஆகிறதுக்கு என்ன தெரியுமா மெயின் ரீசனாக இருக்கும்? டேஸ்ட். ஆமாங்க, டேஸ்ட்டு தான் இதில் கிங்கு. நீங்கள் உள்ளே உக்காரதுக்கு இடமோ இல்லை நல்ல இன்டீரியர் ஒர்க் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் டேஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெஸ்ஸு க்ளோஸ் தான். அதனால் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மெஸ்ஸுக்கு ஒரு சின்ன மெஸ்ஸு எங்கேயாவது ஒரு சந்தில் நீங்கள் வச்சுருந்தா கூட அங்கே தேடி வந்து அந்த மெஸ்ஸு ஃபேமஸ் ஆகும். அதுக்கு காரணம் டேஸ்ட்டு தான். சரி, இதில் இருக்கிற என்ன டென்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதில் வந்து ரொம்ப பெரிய டென்ஷன்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் காலைல 3 மணிக்கு கூட எந்திரிக்கணும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடணும். அதே போல் குக்கு வரல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அன்றைக்கி ஃபுட்டு வேஸ்ட் ஆகிட்டாலும் அது லாஸ் தான் நமக்கு. அதே போல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சால்ட் இல்லை, ஸ்பைசி அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, பார்சல் ரொம்ப லேட்டாக பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எல்லாம் ப்ராப்ளம் தான். இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஒரு நல்ல மெஸ்ஸு ஸ்லோவாக ஸ்ட்ராங்காக கஸ்டமர் பேஸை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ரெகுலர் கஸ்டமர் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்களை ஃபேமிலி மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து பில்ட் ஆயிரும். ஸோ அந்த மெஸ்ஸோட ஓனரை வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. சரி, ஓகே, கேட்ரிங் பிஸ்னஸ் ரியாலிட்டி என்னென்னு பார்ப்போமா? ஸோ இதில் எப்பயுமே வந்து ஒரு பல்க் ஃபுட்டு பிஸ்னஸ் தான் இது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், 500 பீப்புளுக்கு சமைக்கணும், 1000 பேருக்கு சமைக்கணும், ஒரே நாளில் மிகப்பெரிய குக்கிங்காக இருக்கும். இதில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, பெரிய மணி மூமெண்ட் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து இதனால தான் பல பேர் வந்து இந்த கேட்ரிங் சைடுக்கு வந்து தொழிலுக்கே வராங்க, பிஸ்னஸ் பண்ண வராங்க. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான சைக்காலஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக ஃபுட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷன் மெமரியுமே ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா ஃபுட்டு தான் ஒரு ஃபங்க்ஷன் நல்ல மெமரிக்கான பேஸே. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். அந்த சைக்காலஜி தெரிஞ்சால் தான் இதில் சக்ஸஸும் பண்ண முடியும். சரி, இதில் என்ன ஒரு ப்ரெஷர் என்ன நம்ம இதில் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, டைமிங் தாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் டைமிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ப்ராப்பரான வெஜிடபிள் பர்ச்சேஸாக இருக்கட்டும், பாத்திரம் விளக்குறதா, விசில் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், குக்கிங் டைமாக இருக்கட்டும், ஃபுட்டை சர்வ் பண்ணுற டைமிங்காக இருக்கட்டும், அந்த கோஆர்டினேஷன், ஆளுங்களுக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், கரெக்டான சர்விங் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ரெஷரு. ஆல்சோ இதில் இருக்கிற டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேபர் டிபெண்டன்சிங்க. ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா முடிஞ்சதுங்க.
அதே போல் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனு நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஒரு ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடணும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் எஸ்டிமேட்டு தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஃபுட்டு நிறைய வேஸ்ட் ஆயிரும். இதனால் பெரிய லாஸாக இருக்கும். மணியை சேவ் பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு மேரேஜ் ஃபுட்டு நல்ல சூப்பராக இருக்கணும். எங்கள் மேரேஜில் இந்த மேரேஜுக்கு போனோம், சூப்பராக இருந்தது சாப்பாடு அப்படிங்கிறத சொல்லணும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பேரும் டேமேஜ் ஆகிடும். இதில் இருக்கிற ஃபிசிக்கல் ப்ரெஷரும் இருக்குது. கிச்சனில் இருக்கிற ஹீட்டாக இருக்கட்டும், நின்றுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நேரம், நைட் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும், பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அதில் இருக்கிற ஃபிசிக்கல் ப்ரெஷரு. இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே ஒரு ஃபேமஸ் கேட்ரிங் டீமை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான ஃபங்க்ஷன் வந்து புக் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜு. நம்ம மணி கம்பேரிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெஸ்ஸில் டெய்லி இன்கம் வரும், கேட்ரிங்கில் பல்க் இன்கம்மாக ஒரு டைம் வந்துடும். அதே போல் மெஸ்ஸு வந்து எப்பயுமே ஸ்லோவாக ஸ்டெடியாக க்ரோத் ஆகும். ஆனால் கேட்ரிங் வந்து சடனாக நீங்கள் டெவலப் ஆகிடலாம். கேட்ரிங்கில் ரிஸ்க்கும் பெருசு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அது பெரிய டேமேஜ் ஆகிடும். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பேர் கெட்டுரும். அதனால் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கஸ்டமர் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஃபுட்டு வந்து சர்வைவலுக்காக தான் சாப்பிட வருவாங்க. கேட்ரிங் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் ப்ளஸ் செலிப்ரேஷன் ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுதான் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு. மெஸ்ஸில் கன்சிஸ்டன்சி எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க. டெய்லி ஃபுட்டு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கேட்ரிங்கில் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மேரேஜில் இது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல மெஸ் ஓனர்ஸ் வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணி தூங்கும்போது கூட அடுத்த நாள் என்ன மெனுன்னு நினச்சிட்ருப்பாங்க. அதே போல் கேட்ரிங் ஓனர்ஸும் ஃபங்க்ஷன் டென்ஷனில் தூங்கக்கூட மாட்டாங்க ப்ராப்பராக. வெளியில் ஃபுட் பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு கிளாமராக தெரியுங்க, ஆனால் உள்ளே வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. சரி, நம்ம ஃப்யூச்சர் க்ரோத்தை பற்றி பார்ப்போம். ஃப்யூச்சர் க்ரோத்தில் 2 பிஸ்னஸுமே, நீங்கள் மெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை கேட்ரிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா சர்வேவ் ஆகிறதுக்கு நல்ல பிஸ்னஸ் தான். ஆன்லைன் டெலிவரி இன்டெகிரேட் ஆகும் மெஸ்ஸில். ஃப்யூச்சரில் கேட்ரிங்கில் நீங்கள் நிறைய ப்ரீமியம் ஈவெண்ட் பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஸ்கோப் இருக்குது. பர்த்டே ஃபங்க்ஷனு, கார்ப்பரேட் ஈவெண்ட்டு, வெட்டிங் மார்க்கெட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இதுவுக்கும் நல்ல க்ரௌத் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எதில் நம்ம வந்து நம்மளுக்கு ஷூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாங்க நீங்கள் வந்து மெஸ்ஸு ப்ளஸ் கேட்ரிங் காம்போ ரெண்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெட்டரு. இந்த ஹைப்ரிட் மாடல் தான் ஃப்யூச்சர் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் வந்து மெஸ்ஸை வந்து டெய்லி கேஷ் ஃப்ளோவுக்காகவும், அதே மெஸ்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்ரிங்கும் வந்து எப்போ உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குதோ அப்போ கேட்ரிங்கையும் நீங்கள் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ நீங்கள் பிகினர்ஸ்னால் முதல்ல ஸ்மால் மெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் கேட்ரிங்கையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஐடியாவாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், மெஸ்ஸு பிஸ்னஸ் பெட்டரா இல்லை கேட்ரிங் பிஸ்னஸ் பவர்ஃபுல்லா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் இது மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆனாலும் அது இந்த சேனலுக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.